முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வணக்கம். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் கிராமத்தை சேர்ந்த சிவசக்தி கணேசன் அவர்கள் ஏறுதழுவதை பற்றி நமக்கு இங்கு கூற வந்துள்ளார். அவரது உரையை நாம் இங்கு காண்போம். வணக்கம் சிவசக்தி கணேசன். நீங்கள் ஜல்லிக்கட்டு என்பதை பற்றி என்ன கூற வந்துள்ளீர்கள், என்ன கூற நினைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. ஜல்லிக்கட்டு என்பதை விட ஏறு தழுவுதல் என்பதே மிகச் சரியானதாக இருக்கும். தழுவுதல் என்றால் தாய் தன்னுடைய குழந்தையை தழுவும் பொழுது எந்த விதமான ஒரு பரிவு, ஒரு பாசம், ஒரு அன்பு இருக்குமோ அதே ஒரு பாசமும் அன்பும் தான் காளைப்பிடி வீரர்களுக்கும் அந்த காளை பிடிக்கும் பொழுதும் அதே அன்பும் பரிவும் தான் இருக்கும். ஜல்லிக்கட்டு நம் நாட்டுக்கு கேடு என்பது போல சிலர் கூறுகிறார்கள். அது சரியா தவறா? ஜல்லிக்கட்டு கேடு என ஒரு சில சிறு இயக்கங்கள் கூறிக்கொண்டு நமது இந்திய சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த இந்திய சட்டத்தின் வாயிலாக ஏறுதழுவுதலை நடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே இந்திய சட்டத்தின் மூலியமாக நமது ஏறுதழுவுதலை நடத்த வைக்க முடியும். எடுத்துக்காட்டாக ஸ்பெயினில் நடைபெறும் காளைகளை வைத்து நடைபெறக்கூடிய ஒரு விசேஷ விளையாட்டை இதே பீட்டா அமைப்பு தடை செய்ய அங்குள்ள நீதிமன்றங்களை நாடியது. ஆனால் அந்த நீதிமன்றமோ இதை எங்களால் தடை செய்ய முடியாது, ஏனென்றால் இது எங்களுடைய பாரம்பரியம் என்று சொல்லி பீட்டாவிற்கு செவிலில் விட்டது. ஆனால் அதை செய்ய நமது அரசாங்கம் தவறிவிட்டது. அதற்காக நாம் வெட்கப்படுவதை தவிர வேற வழி இல்லை நமக்கு. ஜல்லிக்கட்டின் சிறப்புகளாக நீங்க என்ன கூற வந்துள்ளீர்கள்? ஏறு தழுவுதல் என்ற நிகழ்ச்சியின் சிறப்புகளாக அந்த ஏறு தழுவுதலில் ஈடுபடுத்தப்படும் அந்த காளைகளுக்கு அந்த நிகழ்ச்சி, அந்த விளையாட்டின் மூலியமாக சில நோய் தொற்றுகள் வராமல் நாம் பாதுகாக்க முடியும். அது மட்டுமல்ல, கன்று ஈன முடியாத காளைகள் கூட ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி மூலமாக அதன் வீரியம் அதிகரித்து கன்று ஈனும். அந்த அளவிற்காக ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ஏறு தழுவுதலில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நமது தமிழர்கள் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியவர்கள். நமது இனம்தான் முதல் இனம், நமது மொழிதான் தமிழ் மொழி, நம் மொழிதான் முதல் மொழி, உலகின் முதல் மொழி நம் மொழிதான். எடுத்துக்காட்டாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் திருவள்ளுவர் அவர்கள் அழகே குறிப்பிட்டுள்ளார். உலகில் உள்ள 9 கோள்களையும் நமது தமிழர்கள், நமது முன்னோர்கள் என்றோ கண்டுபிடித்து வைத்துள்ளனர். அதை திருக்குறள் வாயிலாக நாம் அறிய இயலும். ஒரு குறளில் திருவள்ளுவர் சனி என்று பெயரிட்டதும் நாம் தான். ஆனால் அதே சனிக்கோளை காரிக்கோள் என வள்ளுவர் அழைக்கிறார். காரி என்றால் கந்தகம், சனிக்கோளில் கந்தகம் உள்ளது உண்மைதான் என நாசா கூறுகிறது. வியா என்றால் பெரிது, அந்த வியாழன் கோள் தான் 9 கோளிலேயே மிக பெரிய கோள் என்பதை நாசா ஒத்துக்கொண்டுள்ளது. நமது இஸ்ரோவும் பல சோதனைக்கு பின்பு வியாழன் பெரிய கோள் என்பதை அறிவித்துள்ளது. அது மட்டுமல்ல, வெள்ளை நிறத்தின் என்பதால் அந்த கோளுக்கு நாம் வைத்த பெயர் வெள்ளி. அந்த கோள் தான் வெள்ளையான கோள் என்பது இன்று உணரப்பட்டு வருகிறது. அப்பேற்பட்ட நமது தமிழ் சமுதாயத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு உலக விஞ்ஞானம் ஒளிந்திருக்கும். அதேபோன்று இந்த ஏறுதழுவுதலுக்கு பின்பும் நான் சொன்னது உங்களுக்கு ஒரு 10% மட்டுமே. இதைவிட ஒரு 90% உலகம் வியக்கும் வகையில் ஒரு விஞ்ஞானம் அதில் ஒளிந்திருக்கின்றது. அதை கண்டுபிடிப்பதற்காக நாம் ஆராய்ச்சி கூடங்களை அமைத்து ஆராய்ச்சி செய்யலாமே தவிர அதை தடுக்கும் நோக்கில் அதை தடுக்க கூடாது. அது மட்டுமல்ல, பீட்டாவிற்கு எனது மனமான நன்றி பீட்டா. மழை வந்தால் என்ன, மழை வராவிட்டால் என்ன, யார் நீர் எங்களுக்கு தந்தால் என்ன, தராவிட்டால் என்ன, யார் அணையை தடுத்தால் என்ன, தடுக்காவிட்டால் என்ன என்று வீட்டிற்குள்ளே முடங்கிக் கொண்ட எங்கள் கூட்டத்தை, எங்களது உணர்ச்சிகளை தட்டி எழுப்பி எங்கள் 7.5 கோடி மக்களையும் ஒன்றிணைத்து உனக்கு எதிராக போராட வைத்தாயே பீட்டா, உனக்கு எங்கள் கோடி கோடி நன்றிகள். அது மட்டுமா, ஒரு சில ஊர்களில் மட்டுமே நடந்து வந்த இந்த ஏறு தழுவுதலை இன்று 300 ஊர்களுக்கு மேல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது உனக்கே, அந்த பெருமை உனக்கே சாரும் பீட்டா. மிக்க நன்றி பீட்டா. உனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டுமே. ஏனென்றால் மிருகங்களை நாங்கள் வதைக்கிறோம் என்று மட்டும் இனி தயவு செய்து கூறிவிடாதே பீட்டா. ஏனென்றால் இந்தியா முழுவதும் எங்கெங்கு மிருகங்கள் எவ்வாறு வதைக்கப்படுகின்றன என்பதை இந்திய மக்களாகிய நாங்களும் தமிழர்களாகிய நாங்களும் ஒட்டுமொத்த உலகமும் அதை அறியும். எனவே அதை தவிர்த்து வேறு ஏதாவது உனது அறிவின் மூலமாக வேறு ஒரு மூலியமாக வா. தயவு செய்து மீண்டும் நாங்கள் வதைக்கிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் பீட்டா. நன்றாக புரிந்துகொள். எங்கு எவ்வளவு சித்திரவதைகள் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் மக்கள் அனைவருமே அறிந்த உண்மைதான். நன்றி சிவசக்தி, நன்றி. உங்கள் உரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அனைவருக்கும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது.
அந்த நாகமலையின் இசை கல்வெட்டை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா உங்களால்? நிச்சயமாக. நாகமலை உள்ள இசை கல்வெட்டு என்பது சில வரிகளால் இசைகளின் மொழியாய் எழுதப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த இசை கல்வெட்டு அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் தட்டினால் ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ஓசை வரும். இதை நீங்கள் அந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலையின் சிறப்பு ஈரோடு மக்களுக்கே தெரியாது. அதை பற்றி நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டாக நீங்கள் செம்மொழியான தமிழ் மொழியே என்னும் பாடலில் முதலில் காட்டப்படுகின்ற அந்த பாறை நமது அரச்சலூர் நாகமலையில் உள்ள பாறைதான். அதுதான் இசைக்கல்வெட்டு. மற்றும் பாண்டியன் பாறை என்றும் ஒரு பாறை உள்ளது. அங்கு பாண்டிய மன்னன் வந்திருக்கிறார், தங்கியிருக்கிறார். அவர் அந்த பாறையிலே தட்டு போன்று வடிவமைத்து அதில் உணவு உண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க மலைதான் நமது அரசலூரின் நாகமலை. நன்றி சிவசக்தி கணேசன் அவர்களே. நன்றி. நன்றி. வாழ்க தமிழகம். வாழ்க தமிழகம்.